சரணம் திருவள்ளுவச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான துளிர். நேர்களே, பக்தி எந்த விதமான பக்தி இருக்கணும், அதாவது சொல்ல முடியாமல் அவரோட பாதத்தை நம்ம பிடிச்சா எவ்வளோ மலைமலையாக தண்ணி வரும், ஜலம் வரும் பாருங்களேன். அவர் மேலே ஒரு பற்றற்று ஒரு பக்தி இருக்கும் பெருமாள் மேலே. அது உண்மையான பக்தி கண்டிப்பாக. அப்போ ஒரு குட்டி அனுபவத்தை நம்ம பார்ப்போம் நேர்களே. கிருஷ்ணன் மனித ரூபத்தில் வரார். இப்போ வர்ற சில பேர் கண்ணுக்கு தான் தெரியும். அவங்க நிறைய மந்திரம், ஜெபம், நிறைய அர்ச்சனை, நிறைய என்ன சொல்லலாம், சகிப்புத்தன்மை, தெய்வத்தை சில பேர் மனித ரூபத்தில் வரப்போ சில பேர் கண்டுபிடிச்சிருவா. சித்தர் வந்தாலும் சரி, எதுனாலும் கண்டுபிடிச்சிருவா. ஏன்னா அவள் கண்ணுக்கு தெரியுதுன்னா அவள் இன்னும் நிறைய ஆன்மீகத்தை கரைச்சி குடித்தவா. அதனால் அவளுக்கு தெரியும் கண்டிப்பாக. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் கிருஷ்ணர் மனித ரூபத்தில் வரப்ப ஒரு தொண்டர் கண்டுபிடிச்சிட்டார், நம்ம பெருமாள் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டார். கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு கிட்டக்க போகிறோம். அப்போ காலில் விழுந்து பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அப்போ நீ என்னோட வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறோம். நான் ஒரு காரியமாக போகிறேன், நீ என்னோட வா அப்படிங்கிற. நீ அந்த வீட்டில் போய் எனக்கு குடிக்க தண்ணி வாங்கிட்டு வா அப்படிங்கிற. முதல்ல நீயா கேளு, அப்புறம் நான் கேட்டேன்னு கேளு, வாங்கிட்டு வா அப்படிங்கிற நம்ம கிருஷ்ணா. அப்போ கதவை தட்டுற இந்த பக்தர், அந்த பெரியவர் கதவை திறக்கிறார். எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படிங்கிறது. தண்ணிலாம் இல்லை அப்படிங்கிறார். இல்லை, நம்ம கிருஷ்ணனுக்கு குடிக்க தண்ணி கேட்குறேன். கிருஷ்ணனா எங்கே வந்திருக்கார்? அப்படி வந்தாலும் இல்லை, தண்ணியே இல்லை, எனக்கு வேணும் அப்படிங்கிறது. கதவை டம்முன்னு இழுத்து மூடிட்டார். அப்போ வந்துடுறார். இந்த மாதிரி கண்ணா நான் கேட்டேன் இல்லைன்ட்டார். நான் கேட்டேன்னு கேட்டியா? இல்லைன்ட்டார் கண்ணா அப்படி. சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறப்போ அந்த வீட்டில் போய் கேளு அப்படிங்க. அங்கே எல்லா பேரும் பையன் பொண்ணு எல்லாம் அவாவா ஃபேமிலியில் செட் ஆகிட்டான். இந்த அம்மாவை விட்டுட்டா. அந்த அம்மா ஒரு பசுமாடோட 2 பேருமா வர்றதை வச்சு ஏதோ ஒன்று சாப்பிட்ற பாவம். அப்போ அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணுமா அப்படின்னு. இந்த கொண்டு வரேன்ப்பா அப்படின்னு மாடை கட்டி போட்டுட்டு உள்ளே போய் தள்ளாடுற ஒரு வயசில் பாட்டியம்மா எடுத்து கொடுக்குறாங்க. திருப்பி இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்குது. முகம் சுளிக்காமல் இன்னும் கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ இது யாருக்கு வந்திருக்கிறது யாருன்னு பாருங்கள். ஐயோ நம்ம கண்ணா, அந்த பாட்டியம்மா கண்ணுக்கு தெரிஞ்சிருது. காலில் விழுந்து செவிக்கிறாங்க. செவிச்சுட்டு தண்ணி கொடுக்குறாங்க. உனக்கு கொடுக்க என்கிட்ட ஒன்றும் இல்லையே, இந்த தண்ணி தான் இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் காலம் வைக்கிறார் பாட்டியம்மாவுக்கு. உனக்கு என்ன வேணும் பாட்டியம்மா? அம்மா பாட்டின்னு சொல்லு, அம்மான்னு தான் சொல்லு. உனக்கு என்ன வேணுமா அப்படின்னு. எனக்கு வேறு என்ன வேணும், உன்னை பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வரார். அப்போ இந்த வயதான மாடு மடியிட்டோம் அப்படிங்கிறார். ஐயோ கூட வந்திருக்கிற கண்ணா, அந்த பாட்டிக்கு தண்ணி கொடுத்தாலே உனக்கு ஏன் மாடு போயிடுச்சுன்னா அந்த பாட்டிக்கு வறுமுறை போயிடுமே அப்படி. பரவாயில்ல, அந்த பாட்டிக்கு அந்த அம்மாவுக்கு எனக்கு அங்கே இடம் வச்சுருக்கேன். ஒரு என்ன சொல்லலாம், பிரம்மாண்டமான ஒரு இடம் வச்சுருக்கேன், அதனால் என்னோடு வந்துடட்டும் அப்படிங்கிற. ஏன் சபிக்கிறியேன்னு முதல்ல கேட்குறார். இது சபிக்கலை, அங்கே பிரம்மாண்டமான இடம் இருக்குது,
இவங்க 2 பேர்த்துக்கும் அப்படின்னு. அப்போ அந்த தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு பாருங்க, அவருக்கு நிறைய நகை, நிறைய பணம், போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பொங்கட்டும், நிறைய வரட்டும் அப்படிங்கிறார். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு நல்லது கூட பண்ணலை, பண்ணவும் மாட்டாருன்ட்டார் அவர் வாயிலே. அதாவது கஞ்சத்தனம் இருக்கலாம், கருமித்தனம் இருக்கலாம், எதுக்கு நம்ம கஞ்சத்தனமாக இருக்கணுமோ அதுக்கு தான் இருக்கணும். கருமிங்கிறது எதுக்குமே அவங்க செலவு பண்ணாதவர்கள் கண்டிப்பாக. அது கண்ணன் வாயிலே வந்துடுச்சு. அப்போ அங்கே இடம் இருக்குமா? இல்லை. இந்த பாட்டிமாவுக்கு அங்கே இடம் இருக்குது. இங்கே இருக்கிற வரையும் அவர் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அங்கே இடம் இல்லையே, இந்த பாட்டிமாவுக்கு இடம் இருக்கே அப்படிங்கிறார். ஆகையால் இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ரூபத்தில் வேணாலும் பெருமாள் வரலாம் கண்டிப்பாக. முடிந்தளவு, ரொம்ப வேண்டாம், முடிந்தளவு நம்ம தொண்டு செய்யலாம் நேயர்களே, கண்டிப்பாக. இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், யூடியூப் நேயர்கள் உங்கள்கிட்ட. கண்டிப்பாக. நமஸ்காரம்.